திருச்சிற்றம்பலம். உலகலாமுணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. இன்று சனி மகா பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். இன்று மதியம் 2:38 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று காலை 7:22 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 7:22 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இப்போயே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் சனி வக்ரமாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் உஷாரா அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸரோடையோ மேனேஜரோடையோ அதிகாரிகளுடையோ மோதல் போக்க வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையிலே எல்லா விஷயத்திலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு. விநாயகப் பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, மன நிறைவை தரக்கூடிய நாள். காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும். இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இடுபறியில இருந்திருக்கும். அந்த இடுபறியான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா தொழில் தொடங்குபவர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி எக்ஸிகியூஷன் பண்ணுவது நல்லது. ஐடி ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு இழுபறி நிலைமை இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா என்று முருகன் நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். நன்மையான விஷயம் அப்படின்னா வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். கெமிக்கல், மரீன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். பெண்களை பொறுத்தவரையில் தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காதீங்க.
அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால பொறுமை, நிதானம், அமைதி தேவை. வீட்டில் இருப்பவருடன் அனுசரித்து போகிறது நல்லது. பெரியவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அவங்கள பார்த்துக்கிறது நல்லது. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். டீச்சராக, ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர், டீன், லெக்சரர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சி வேண்டாம். வேலையில் இருப்பவர்கள் அலுவலகம், ஆஃபீஸ் கோசிப்ஸில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு, காக்கும் வழிபாடு. பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி அன்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். புதன் அனுகூலமா இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல தீர்வு கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி சம்பந்தமான மீட்டிங்ஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். கார்ப்பரேட் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகள் லாபம் கொஞ்சம் குறைவா இருக்கும். மளிகை வியாபாரம், பொட்டுக்கடை வச்சிருக்கிறவங்க, டிஃபன் சென்டர், பேக்கரி நடத்துபவர்கள், ஸ்வீட் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் அமைதியா இருக்க வேண்டிய நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற ராஜேஸ்வரி அஷ்டகத்தை படிங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நிறைவான நாள். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம்ட் யூனிவர்சிட்டி நடத்துகிறவங்க அனுகூலத்தை உங்களுக்கு தரக்கூடிய நாள். அது மாதிரி டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரயாணங்கள், பயணங்களின் போதும் கவனம் தேவை. சில பேருக்கு வாகனத்தால் சில செலவுகள் போகும். டிரைவிங் பண்ணும் பொழுது கவனம் தேவை. ஆன்லைன் பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, ஏமாற்றங்கள் சேரும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஏமாற்றம்னு? சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறது இப்போ உங்களுக்கு அவ்வளவு விசேஷமா இல்லை. அதனால மனசுல ஒரு கவலை இருக்கும். எவ்வளவு பண்ணாலும் என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மனசுல ஒரு கவலை இருக்கும். ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்லையும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் நடத்துவார்கள், டாட்டூ சென்டர் வச்சிருக்கவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பெண்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே,
சிறப்பான நாள். நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க கை கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க, நல்லபடியாக நடக்கும். நல்ல விஷயத்தை பண்ண போங்க, கெட்ட விஷயங்கள் வேண்டாம். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பில். பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பிசினஸை பொறுத்தவரையிலே ஸ்டீல், அயன், ஸ்கிராப் ஐட்டம்ஸ், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாள். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். வீட்டில் சில குழப்பங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. சகோதரர்களுடன் மோதல் வேண்டாம். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, கவலைகள் கூடும் நாள். சனி வக்ரமா இருக்கிறது விசேஷமாக இல்லை. வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, ஏதாவது சம்பந்தம் இல்லாத ஏதாவது பிரச்சனைகள் வந்து சேரும். வீட்டில் அடங்கி இருந்த பிரச்சனை திரும்ப வெளியில வரும். உறவுகளுடன் பிரச்சனை வந்து சேரும். காதலில் பிரச்சனை ஏற்படும். தொழிலில் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், தொல்லைகள் வந்து சேரும். நல்ல விஷயம் என்ன? மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கலைஞர்கள், சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், தமிழ் நாதசுர கலைஞர்கள், செண்டை வாத்திய கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். புதன் அனுகூலமாக இருக்கிறதுனால பேச்சுல வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும். அதே மாதிரி புனித பயணம் போகணும், ஆன்மீக யாத்திரை போகணும்னு பிளான் பண்ணுபவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்லபடியாக நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதை விட நான் பெட்டராக பண்ணணும், என்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது. இன்றைக்கி எந்த வேலையில் இருந்தாலும் நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா இன்றைக்கி சர்வை பண்ண முடியாது. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பெண்கள் வீட்டில் சில குழப்பங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அசாத்திய சாதகம் சுவாமி நசாத்திய தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. ஆஞ்சநேயருடைய ஸ்லோகத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். 7 சனி நடக்குது. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. பெண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை. புதன் ஓரளவுக்கு சாதகமா இருக்கனால இப்ப நீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அது நல்ல விலைக்கு போறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலம். அதுக்கு தசா புத்தியும் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா, நல்லா இருந்ததுன்னா
நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். ஆன்லைன் பிசினஸ் பண்ணுவர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.